கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவுடைய பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா ஆசீர்வதிப்பாராக. கடைசியில் உங்க எல்லாருக்காக ஜெபிப்பேன். ஏசப்பா பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் அற்புதத்தை செய்வாங்க. இன்றைக்கும் அப்பா உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு நல்ல செய்தி மத்தேயு 4:15. மேத்யூ 4th chapter verse 15. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருளாக இருக்கலாம். பாவத்தின் இருளாக இருக்கலாம், அறியாமையின் இருளாக இருக்கலாம், பயத்தின் இருளாக இருக்கலாம், மனசோர்வின் இருளாக இருக்கலாம், இல்ல தேவனை விட்டு தூரம் போன வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு இருளாக கூட இருக்கலாம். இன்று பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் அப்பா சொல்லுகிற நல்ல செய்தி, நீங்கள் பெரிய வெளிச்சத்தை காணப்போகிறீர்கள். மரண இருளில் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இன்ற காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, உங்களுக்கு வெளிச்சம் உதிக்க போகிறது. எந்தெந்த காரியத்துல உங்க வாழ்க்கையில இருளடைந்து போயிருக்கு, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கல, ஒரு அதிசயம் நடக்கல, ஒரே போராட்டமா இருக்கு பிரதர், எனக்கு ஒரு விடுதலையே வர மாட்டேன்னு சொல்லி ஒரு இருளின் சூழ்நிலையில ஒரு இருளின் பள்ளத்தாக்குல நீங்க நடந்து கொண்டு இருக்கலாம். சங்கீதம் 23 சாம்ஸ் 23 சொல்றாங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்பாவுடைய கோலும் தடியும் உங்களை தேற்றும். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீங்க நடந்து கொண்டு இருந்தாலும் சரி, சிலர் வியாதி நிமித்தம் டாக்டர் கைவிரித்திருக்கலாம், இனி உங்க கடவுளை கும்பிட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்கலாம். நீங்க மரண இருளின் பள்ளத்தாக்கில் பிசினஸ் இதோட நொடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இனிமேல் பிசினஸ் பிளரிஷ் ஆகாது என்று சொல்லி கைவிட போகிற சூழ்நிலையில் இருக்கலாம். உங்க கடன் பிரச்சனை தலைக்கு மேல போயிடுச்சு, இனி இந்த கடன் பிரச்சனைல இருந்து என்னால மீள முடியாது, அவ்வளவுதான், இட் இஸ் பினிஷ் அப்படின்ற சூழ்நிலை. எனக்கு திருமணம் இனிமேல் இந்த வயசுக்கு மேல நடக்காது, இந்த வயசுக்கு மேல எனக்கு குழந்தை பிறக்காது. இப்படி அநேக காரியங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு ஒரு மரணத்தை போல இருக்கிறதோ, என் வாழ்க்கையில இது நடக்கவே நடக்காது என்று சொல்லி நீங்க தீர்மானம் பண்ணி வைத்திருக்கலாம். என்று அப்பா சொல்றாங்க, உங்க வாழ்க்கையில அப்பாவுடைய ஒளி உதிக்க போகிறது. சங்கீதம் 27 முதல் வசனம், சாம்ஸ் 27 verse 1. கர்த்தர் என் வெளிச்சமும். அப்பாவே நமக்கு எப்படி இருக்காங்களாம்? வெளிச்சமா இருக்கிறார். உங்களுக்கு அப்பா வெளிச்சமா இருக்கிறார். அடுத்து என் ரட்சிப்புமானவர். இந்த பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாங்க, அதே நேரத்துல நித்திய ஜீவனையும் கொடுப்பார். எந்தெந்த காரியத்துல உங்களை மீட்டெடுக்கணுமோ எல்லாவற்றையும் மீட்டெடுத்து உங்களை ரட்சிப்பார். இனி நீங்க தைரியமா சொல்லலாம், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானார், யாருக்கு அஞ்சுவேன்? அப்பாவே உங்களுக்கு பலனாக இருக்கிறார். நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை இன்று நீங்க கண்ணீரோடு கூட இருக்கலாம், கடன்ல இருக்கலாம், நோயில இருக்கலாம், இல்ல குடும்ப பிரச்சனையில கூட இருக்கலாம். இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, எல்லாவற்றையும் மாற்ற எனக்கு வல்லமை உண்டு, அப்பாவால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, நான் எல்லாவற்றையும் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்துல உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் அப்பாவுக்கு ஒன்றுமே இல்லை. அப்பா எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையுடைய தேவனாக இருக்கிறாங்க. யோவான் 8 வசனம், ஜான் 8:12, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி அப்பா மக்களை பார்த்து சொல்ற, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், நான் தான்ப்பா இந்த உலகத்திற்கு ஒளி. எதற்கும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்க வாழ்க்கையில என்ன இருளா இருந்தாலும் மாற்றுவதற்கிற வல்லமை உண்டு. என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்பாவை பின்பற்றுகிற நீங்கள் ஜீவ ஒளியை அடைந்திருப்பீர்கள். இங்க பாத்தீங்கன்னா ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு வருவாங்க. இருக்கிறதுலே பெரிய பாவம் விபச்சார பாவம். அந்த விபச்சார ஸ்திரியையே ஏசப்பா என்ன பண்ணாங்க, இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி 11ஆம் வசனத்துல சொல்றாங்க. சொல்லிட்டு தான் அப்பா சொல்றாங்க, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் அக்கிரமம் செஞ்சுட்டேன், அதனாலதான் ஏசப்பா என்னை ஆசீர்வதிக்க மாட்டாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். எப்ப நீங்க முழு உள்ளத்தோட அப்பா என்ன மன்னிங்க, உங்க ரத்தத்தால கழுவுங்க, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன்னு என்று சொல்லி ஒப்புரவானீங்களோ, அப்பவே உங்க பாவம் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அப்பா மன்னிச்சுட்டாங்க. அப்பா இனி அதை நினைக்கவே மாட்டாங்க. எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் அப்பா இன்று சொல்றாங்க, உங்களுக்கு எல்லாவற்றையும் நான் மன்னித்து விட்டேன், அவருடைய ரத்தத்தினால கழுவி உங்களை சுத்திகரித்து விட்டார். அதனாலதான் அப்பா சொல்றாங்க, உங்க இருளை எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன். அதே 8ஆம் அதிகாரத்துலதான் அப்பா சொல்றாங்க 32ஆம் வசனத்துல, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்பாவுடைய வார்த்தையை நீங்க படிக்க படிக்கதான் அப்பாவோட வார்த்தை உங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும். எல்லா இருளும் உங்க வாழ்க்கையில மாறும். அதே 36ஆம் வசனம் verse 36
குமாரன் விடுதலையாக்கினால், ஏசப்பா விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்பா விடுதலை ஆக்கினால் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை வரும். அதனாலதான் இந்த காலை நேரத்தில் சொல்றாங்க, உங்களை எல்லா இருளையும் அப்பா விடுதலை ஆக்குறான். யோவான் 1:9 ஜான் 1:9 உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எல்லாரையும் யாரா இருந்தாலும் பிரகாசிக்கிறதுக்கு அப்பா வல்லமை உண்டு. ஒன்னே ஒண்ணு, நம்மளுடைய கமிட்மெண்ட். அப்பா கிட்ட நம்மள ஒப்பு கொடுக்கணும். ஆமாப்பா, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், உமக்கு விரோதமா எதையும் செய்ய மாட்டேன், உங்க ரத்தினால கழுவுங்க, மன்னிங்கன்னு சொல்லும்போது அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்தவராக இருக்கிறார். அதிலே 12 verse 12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். அடுத்து என்ன வேணும் நமக்கு? பைபிளை படிக்கணும். அடுத்து விசுவாசம் வேணும். அப்பா மேல விசுவாசம் வேணும். அப்பாவுடைய வார்த்தை மேல விசுவாசம் வேணும். விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நாம் அவருடைய பிள்ளைகள். அதனாலதான் அப்பா அப்பான்னு சொல்றோம். வாக் வித் ஃபாதர் என்ற பேரையே அப்பா தான் கொடுத்தாங்க. என் பிள்ளைகள் எல்லாருக்கும் சொல்லு, நான் தான் அப்பா. என் பிள்ளைகள் ஒருபோதும் அப்பத்திற்கு இறந்து திரிவது இல்லை. நான் ஒருபோதும் அவர்களை கைவிட மாட்டேன். நான் தகப்பன், அவர்களோடு கூட இருக்கிறேன். அவர்கள் இக்கட்டு, நெருக்கங்கள், போராட்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றிலும் அவங்களுடைய அப்பா நான் கூட இருக்கிறேன் என்று சொல்லிதான் இந்த ஊழியத்தையே அப்பா ஆரம்பிச்சாங்க. நீங்க மீண்டும் சொல்றாங்க, நான் உங்கள் தகப்பன். அதனால எதுக்கும் கவலைப்படாதீங்க. அப்பா என்று கூப்பிடுகிற அதிகாரத்தையே கொடுத்துட்டாரு. அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரமே கொடுத்தார். திஸ் இஸ் த பரலோக ஜியோ. இந்த உலகத்துல கவர்மெண்ட் ஜியோவை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஒருவேளை கவர்மெண்ட் ஜியோவை கூட ஸ்டாப் பண்ண முடியும், கோர்ட்ல கேஸ் போட்டு ஸ்டே வாங்கி ஸ்டாப் பண்ண முடியும். ஆனா பரலோக ஜியோவை யாராலையும் ஒன்றும் செய்யவே முடியாது. பரலோக ஜியோ என்னது? நீங்க எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். அதை முதல்ல மனதுல வைத்துக் கொள்ளுங்கள். 16 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிரந்தராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை மாம்சமாகி, அப்பாவுடைய வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்துல மனிதனாக வந்தாங்க. ஏசப்பா தான் வார்த்தை தான் ஏசப்பா. அதனாலதான் பைபிள் அதிகமா படிக்க வேண்டும் என்று சொல்றேன். அந்த பைபிளை நீங்க அதிகமா படிக்கும் பொழுது அப்பாவை அதிகமா படிக்கிறீங்க. அப்பாவை ரொம்ப பிரியப்படுத்துறீங்க. நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்பா வேற எங்கேயும் இல்ல. இங்க இருந்து 100 கிலோமீட்டர்ல போய் பார்க்கணும், 200 கிலோமீட்டர்ல போய் பார்க்கணும்னு இல்ல. அப்பா உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். யாரெல்லாம் அப்பா என் இருதயத்துக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுறீங்களோ எல்லாருடைய இருதயத்துக்குள்ளும் அப்பா வாசம் செய்ய விரும்புறாங்க. 1 யோவான் 1:5 அப்பா சொல்றாங்க, 1 John 1:5 தேவன் ஒளியா இருக்கிறார். அப்பா தான் ஒளியா இருக்காங்க. அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. கொஞ்சம் கூட அப்பா கிட்ட என்ன கிடையாது? இருள் கிடையாது. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. இதுதான் அப்பா எனக்கு கொடுத்த வேலை. அப்பா கிட்ட கேட்டு அதை உங்களுக்கு அறிவிக்கிறது தான் விசேஷமாக இருக்கிறது. அதுதான் சுவிசேஷம். இன்று விசேஷமான நல்ல காரியத்தை அப்பா சொல்றாங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற இருள் விலகி போகும். எல்லா இருளும் விலகி போய் அப்பாவுடைய ஒளி உங்க வாழ்க்கையில உதிக்க போகிறது. கடைசியா ஒரு வசனம், அதிலே 7 படிக்கலாம். verse 7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். ஒளியில நடந்தானே எப்படி? அப்பாவுடைய வார்த்தையில நடக்கணும். அப்பாவுடைய வார்த்தை முதலாவது படிக்கணும், அந்த வார்த்தையில நாம நடக்கணும். அப்படி நடந்தாதான் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்பாவுடைய பரிசுத்த ரத்தம் நமக்காக தான் கல்வாரி சிலுவையில கடைசி சொற்றத்தை வரைக்கும் சிந்தி மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தாங்க. இன்றும் யாராவது அப்பாவை ஏற்றுக்கொள்ளாம இருந்திருந்தீங்கன்னா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க, ஏசப்பா எனக்கு நீங்க தான் வேணும், எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், எனக்காக நீங்க தான் ஜீவனை கொடுத்துறீங்க, உங்க ரத்தத்தால கழுவுங்க, சுத்திகரிங்க, என்ன பரிசுத்தமாக்குன்னு கேட்டா இன்றைக்கும் உங்களையும் அப்படி ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி உங்க இருதயத்துக்குள்ள வருவார். இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல கோடிக்கணக்கான பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுனீங்கப்பா. அவங்க வாழ்க்கையில அற்புதங்கள், அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் இப்பொழுதே நடந்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. அவங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் இருள் சூழ்ந்து இருந்ததோ அந்த எல்லா இருளையும் இப்பொழுது நீர் அகற்றி போடுகிறீர். எல்லா மந்திர தந்திர செய்வினை கட்டுகள் கிரியைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறீர். தேங்க்யூ ஜீசஸ். அதே போல யார் யாரெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறாங்களோ இப்பொழுதும் அநேகர் வியாதிக்காக தான் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க.
எஸ், உங்க சொந்தக்காரர்களுக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோர்களுக்காக, கூட வேலை செய்கிறவர்களுக்காக, அக்கம் பக்கத்துல இருக்கிறவர்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல சுகம் கிடைக்கணும்னு ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுதே அப்பாவோட சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக, உடைய வல்லமை இறங்குகிறதற்காக, இப்பொழுதே உங்களுடைய ஜீவன் ஒவ்வொருக்குள்ளும் இறங்குகிறதற்காக, இந்த நொடியே நீர் சுகத்தை கட்டளையிடுகிறதற்காக நன்றி தகப்பனே. டாக்டர் யூட்ரஸை எடுக்க சொல்லிட்டாங்களே, அந்த கத்தி படக்கூடாதுன்னு நினைச்சேனே, எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுது அப்பாவோட தழும்புள்ள கரம் உங்களை தொடுகிறார். உங்களை யூட்ரஸை எடுக்க வேணாம், ஏசப்பா தெய்வீக சுகத்தை தராங்க. அதே டாக்டர் டெஸ்ட் பண்ணிட்டு எடுக்க வேண்டாம் என்று சொல்ல போறாங்க. நன்றி தகப்பனே. இப்பொழுதே உங்களுடைய வல்லமை இறங்குனதற்காக, மறிக்கிற தருவாயில் இருக்கிறவங்களுக்கு இப்பொழுதே உங்களுடைய வல்லமை இறங்கி ஜீவனை கட்டளையிடுகிறதுக்காக, மறித்தே போயிருந்தாலும் இப்பொழுதே உங்களுடைய ஆவினால சாவுக்கு ஏதோ சரீரத்தை உயிர்ப்பிப்பேன் என்று சொன்ன அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. இயற்கைக்கு மேற்பட்ட கிரியேட்டிவ் மிரக்கல் நடந்து கொண்டிருக்கிறதுக்காக சோதரம். இல்லாத உறுப்புகள் இப்பொழுது உண்டாகிறதுக்காக நன்றி அப்பா. இல்லாத கண்கள் உருவாகிறதுக்காக நன்றி. இல்லாத காது உண்டாகிறதுக்காக நன்றி. இல்லாத நாக்கு உண்டாகிறதுக்காக நன்றி. இப்பொழுது சரீரத்தில் என்னென்ன உறுப்புகள் இல்லை என்று சொல்லி வேதனையோடு கூட பிள்ளைகள் அழுகையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற அந்த உறுப்புகள் இப்பொழுதே கிரியேட்டிவ் மிரக்கல் நடந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. திருமணம் ஆகவில்லையே என்று வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் சீக்கிரத்தில் அப்பா நீர் திருமணத்தை நடத்த போகிறதுக்காக நன்றி. குழந்தை இல்லையே என்று வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுதே அவர்கள் கர்ப்பத்துல குழந்தையை வைத்து நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. பிரெக்னண்டா இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சேஃப் டெலிவரி பெற பண்ணுகிறவராகிய நான் பெற பண்ணாமல் இருப்பேன் என்ற வார்த்தையின்படி இப்பொழுது சேஃப் டெலிவரி நீர் கட்டளை எடுக்கிறதுக்காக நன்றி. பிசினஸ் செய்கிற ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிக்கிறப்பா, அந்த தடைகளை ஒட்டை தருகிறதுக்காக நன்றி. அந்த பிசினஸ்களுக்கு எல்லா இருளையும் எடுத்து போட்டு இப்பொழுது உங்களுடைய பெரிய வெளிச்சம் உதித்ததுக்காக நன்றி தகப்பனே. அதே போல உங்களுடைய பிள்ளைகள் மந்திர தந்திர செய்வினை கிரியைகள்ல பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இப்பொழுதே தகப்பன் உங்களுடைய அக்னி இறங்குகிறதற்காக அந்த இருளின் ஆதிக்கங்கள் பிசாசோட கிரியைகளை கட்டிந்தப்புறப்படுத்துகிற இப்பொழுதே உங்களுடைய வல்லமை இறங்கி அவர்கள் விடுதலை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி தகப்பன். பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டு இருக்காங்கப்பா. அவங்க எதிர்காலத்துக்காக ஜெபிக்கிறாங்க, அவங்க சுகத்துக்காக ஜெபிக்கிறாங்க. என் வாழ்க்கையே என் பிள்ளைகள் தான் என்று சொல்லி அழுது நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கும் அப்பா சொல்லுவாங்க, உங்க பிள்ளைகளை அப்பா பொறுப்பெடுக்கிறாங்க. அவங்களுடைய எதிர்காலத்தை அப்பா பொறுப்பெடுக்க, அவங்களுக்கு நல்ல வேலையை கொடுப்பாங்க, அவங்கள நல்லா படிக்க வைப்பாங்க. அவங்க சரீரத்துல வியாதி இருக்கேன்னு நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அடிக்கடி ஜுரம் வருதுன்னு சொல்லி அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. டாக்டர்கள் சோதித்து இது என்ன வியாதினே தெரியலன்றாங்க. நீங்க கலங்கி கொண்டு பார்த்து கொண்டு இருக்கீங்க. அப்பா சொல்றாங்க, எதை குறித்து நீங்க கலங்க வேண்டாம். இப்பொழுது அப்பாவோட தழும்புள்ள கரம் பிள்ளையை தொட்டு தெய்வீக சுகத்தை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி அப்பா. பார்த்து கொண்டு இருக்கிற கோடிக்கணக்கான பிள்ளைகள் அவர்கள் குடும்பத்தை எல்லாரையும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென் ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு பிரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்காக ஜெபிப்பேன். ஏசப்பா உடனே அற்புதம் செய்வாங்க. அதே கமெண்ட்ஸில் ஏசப்பா அற்புதம் செஞ்சுட்டான்னு நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் தி லார்ட்.